ஸ்ரீ குருப்யோ நம. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஒரு ஒரு குருவியே எப்படி நம்ம கடவுளாக பிரார்த்தனை பண்ணணும், சரணடையணும், கிருபா சமுத்திரமாக இருக்கக்கூடிய பகவானுடைய நம்மளுடைய அழுக்க போக்குறதுக்கு ஓஷன் தண்ணி தேவையில்லை. குழாயில் வரக்கூடிய தண்ணியாக இருக்கக்கூடிய குரு நம்மளுடைய அழுக்க போக்குறதுக்கு போரும் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு வரா. அப்போது கடவுள் ஞானத்தை குருக்கிட்ட கொடுத்துட்டார், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார், அந்த சக்தியை கொடுத்துட்டார். தங்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பவரையும் குரு கிட்டக்க பாஸ் ஆன் பண்ணிட்டார். அப்போ என்ன பண்ணுவார் குருவானவர்? அந்த உரிமையும் கொடுத்துட்டார் கடவுள். நீ இந்த ஜீவாத்மா யாரெல்லாம் உன்னை சரணடையாராளோ அவளுக்கு எல்லாம் நாம் நீ அனுகிரகம் பண்ணேன்னு பவர். அதுதானே குரு, அதுதானே மீனிங்கே. அஜ்ஞானம்ங்கிற இருட்டை போக்கக்கூடியவர் அப்படிங்கிறது தானே குருன்றது. சரி, அந்த சக்தியை பகவான் கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட குரு நம்ம சகலத்தையும் நினச்சிண்டு அந்த அவர்கிட்ட இருக்கு இல்லையா அந்த பவர்ஸை, அந்த பவர்ஸை நாம் நினச்சிண்டு அவர்கிட்டக்க நம்ம அனன்ய பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் அந்த கிருபா அனுகிரகத்தை நம்மளுக்கு பாஸ் ஆன் பண்ணிடுவார். கடவுள்கிட்ட அவருக்கு வந்த கிருபா அனுகிரகத்தை நம்மளுக்கு பாஸ் ஆன் பண்ணிடுவார். சரி, இன்னும் ரீசன்ஸ் நம்ம குரு ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னா, கடவுள் இன்விசிபிள், பார்க்க முடியாது நம்மளால், அதிருஷ்யம், நம்மளால் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு கிடையாது. பாவனையாக 6 கைகால்கள் 3 நெற்றிக்கண்ணுடைய இருக்கக்கூடியவர், சக்கரம் சங்கு சக்கரம் உடையவர், வேல் வச்சுட்டு இருக்கக்கூடியவர், பராசக்தியாக இருக்கக்கூடியவள், ஆயுதங்கள் நிரம்பி அன்பு நிறைந்தவளா, கருணை நிறைந்தவளா, இப்படி ஒரு பாவங்களாக நாம் கடவுளை நினைக்க முடியும். அது பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கல்பித்து நம்ம பண்ணிக்க முடியாது. ஆனால் குருவானவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே விசிபிளாக இருக்கார். நம்ம அவரோட கலந்து பழக முடியாது. நேருக்கு நேர் நம்ம குரு கிட்டக்க போய் நம்மளுடைய குறைகளை தாராளமாக சொல்ல முடியாது. இப்போது கடவுள் என்ன பண்ணுவார், நமக்கு நடக்க வேண்டிய கர்ம நாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவார். அப்புறம் ஞான பிராப்தம் உனக்கு இருக்காங்கிறத அவர் செக் பண்ணிட்டு இருப்பார். அப்போது நாம் டைரெக்டாக கடவுள்கிட்ட ப்ரே பண்ண நிறைய சொல்லியிருக்கேன் நான். கடவுள்கிட்ட நிறைய நாமளே போய் ப்ரே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நாம் என்ன பண்ணுவோம், பைத்தியம் தானே நம்ம, அசடுகள் தானே நம்ம, என்னன்னு ப்ரே பண்ணுவோம், பகவானே எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நம்ம கேட்டுன்னு உட்காந்துருப்போம். இதை விட நிறையா கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருந்திருப்பார். நாம் நம்மளையே லிமிட் பண்ணிட்டு இத்தனோட அவ்வளோ கூட இவ்வளோ கூட நமக்கு பைத்தியமாட்ட கேட்டுருக்கோம். ஆனால் குரு கிட்ட இதே போய் நம்ம குருவே எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொன்னால் அவர் நம்மளை கொஸ்டின் பண்ணி என்ன ப்ராப்ளம் உனக்கு என்ன ஏதுன்றதை சொல்லி, இஃப் யூ ஆர் அன் எலிஜிபிள் பர்சன், உனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா அவர் நம்மளுக்காக பகவான்கிட்ட வேண்டி பகவான்கிட்ட அவர் வாங்கின்ற அந்த சக்தியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து நம்மளுடைய ஒரு பாவங்களை எல்லாம் தொலைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். ஸோ கடவுள்கிட்டக்க நம்மளுக்கு ப்ரே பண்ண தெரியல, அதுக்கு பதிலாக நம்மள மாதிரி மனுஷ ரூபமாக இருக்கக்கூடிய குரு கிட்டக்க நம்மளுடைய குறைகளை சொல்கிற போச்சு அவர் நம்மளை வழி நடத்துகிறார். அவர் நம்மளை நீ சொல்கிற குறைகள் ரைட்டாக, அதாவது நம்ம எக்ஸசிவாக ஆசைப்பட்டு குறைப்பட்டு இருந்தோம் அப்படின்னா அது யாராக இருந்தாலுமே பலிக்காது. அப்போ குரு நம்மளை வழி நடத்துகிறார். அந்த வழி நடத்தல் பண்ணுற போச்சேவே முக்கால்வாசி நம்மளுடைய குறைகள் எல்லாம் சால்வ் ஆகிடுறது அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம ப்ரே பண்ணணும்னா பகவான் கிட்டக்க ப்ரே, சர்வஜன் அவருக்கு தெரியாதா? அவர் தானே நம்மளை சிருஷ்டி பண்ணார். உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணுங்கிறது தெரியாதா அவருக்கு? அப்போது அந்த அடி மனசுலேருந்து அந்த பிரார்த்தனையை தீவிரமாக நம்மளால் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இல்லை. அப்படி இருக்கிற போச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் செல்ஃபிஷாக தானே ப்ரே பண்ணுவோம். நம்மளுக்கு மட்டும்தானே ப்ரே பண்ணிப்போம். பக்கத்தாத்து மாமா நன்னா இருக்கணும், பக்கத்தாத்தில் இருக்கக்கூடிய மாமிக்கு ஒரு 10 பட்டுப்புடவை வரணும் அப்படி இல்லாமல் நம்ம ப்ராட் மைண்டடாக நம்ம நினைக்கிறோம். அல்ப புத்தியில் நம்மளுக்காக மட்டும்தான் அதை கடவுள் செவி சாய்க்கவே மாட்டார். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், எது நம்மளுக்கு எது கொடுக்கணும்னு பகவான் நினைக்கிறாரு அது நம்மளுக்கு கொடுத்தே தீர்வார். அப்படின்னா
இந்த அல்ப பிரார்த்தனா பலத்தினால நமக்காக நாம ப்ரே பண்றதுல என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் குரு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்றா. மேலும் பேசுறா. நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.